எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதோடைய 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க, வாக்குத்தத்தம் என்னது? இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தீங்கை காணாதிருப்பீங்க. எப்படி சொல்லுங்க? மறுபடியும் ஒரு 2 வாட்டி சொல்லுங்க. உள்ள உரைக்கிற வரைக்கும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். எல்லாரும் எல்லாம் கவனிங்க. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினை என்ன? ஆக்கினை என்ன? தண்டனை. சொல்லுங்க, கர்த்தர் என் தண்டனைகளை எல்லாம் அகற்றி. சொல்லுங்க, உன் சத்துருக்களை விலக்கினார். சத்ரு யாரு? சத்ரு யாரு? ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த முதல் வசனம் புரிஞ்சாதான் இன்னைக்கு அடுத்த கட்ட எல்லாமே உங்களுக்கு புரியும். இந்த முதல் வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினை என்ன? தண்டனை அர்த்தம். உன் சத்துருக்களை விலக்கினார். புரியுதா? சத்ருன்னா என்ன? தண்டனையோட பலன். எப்படி? இப்ப உன் சத்துருக்களை விலக்கினார்னா நமக்கு தண்டனைனா என்ன தண்டனை வரும்? இந்த பூமியில நமக்கு தண்டனைனா தெய்வம் கொடுத்தா என்ன தண்டனை வருங்க? ஏன்னா ஊர் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கண்ணை குத்துவாரு, ஆண்டவர் மூக்க நோண்டுவாரு, கையை உடைப்பாரு, காலை உடைப்பாரு. கர்த்தர் என் தண்டனைகளை அகற்றி என் சத்துருக்களை விலக்கினார். சத்ருனா வியாதி, பிரச்சனை, போராட்டம், தரித்திரம், இல்லாமை, குறைவு, இது அத்தனையுமே என்னது? சத்ரு. என்னதுங்க? இதான் சத்ரு. கர்த்தர் உன் தண்டனைகளை. தண்டனைனா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தேவன் தண்டிக்கிறவர் அல்ல. எப்படி? தேவன் வந்து உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறவர் கிடையாது. சொல்லுங்க, நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளை தண்டிக்க நம்மளை கூப்பிடல. நீங்க கொலையே பண்ணாலும், சொல்லுங்க, நான் கொலையே பண்ணாலும், கொலை பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? அப்படியா? அல்லேலூயா. போட் மறந்து போனதை நீங்க எதுக்கு எடுக்கிறீங்கன்ற மாதிரி. பாருங்க, கொலையே பண்ணாலும் தேவன் அவனை தண்டிக்க மாட்டார். தேவன் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு எப்படி போதிச்சிட்டாங்க அப்படின்னா, தேவன் தண்டிக்கிற தேவன். ஒரு சைடு பிசாசு, அவனுக்கு நெருக்கம் தாங்க முடியலன்னா சர்ச்சில் வந்து இவருக்கு நெருக்கம் வர தாங்க முடியல. என்னதுக்கு பின்ன சர்ச்சுக்கு போறது? எப்படி? நான் ஒரு காலத்தில் அப்படி நினைச்சிருக்கிறேன். தேவன் தண்டனைக்கு தப்புவிக்கிறவர். புரியுதா? டீட்டெயிலா கவனிக்கணும். கர்த்தர் உன் தண்டனைகளை அகற்றி. தண்டனை ஏன் வருது? நம்ம ஏன் தண்டனைக்குரியவர்களா மாறுறோம் அப்படின்னா, ஏன் நமக்கு வாழ்க்கையில வியாதி வருது, அல்லது பிரச்சனை வருது, அல்ல இல்லாம வருது, குறைவு வருது, தரித்திரம் கிரிய செய்து அப்படின்னா, இதெல்லாம் தண்டனை. இந்த தண்டனையை ஆண்டவர் என்ன செய்யல? கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், உன் தண்டனைகளை அகற்றி உன் சத்ருவாகிய குறைவு, இல்லாம பிரச்சனை, வியாதி, இதை எல்லாவற்றையும் உன்னை விட்டு விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? என் நடுவில் இருக்கிறார். அப்படின்னா என் வாழ்க்கையின் மையத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். தீங்குனா இந்த சத்ரு தான் தீங்கு. எப்படி? எது தீங்கு? சத்ரு தான் தீமை. வியாதிங்கிறது தீமை, பிரச்சனைங்கிறது தீமை, பர்சுல காசு இல்லாம இருக்கிறது ஒரு தீமை. புரியுதா உங்களுக்கு? அது தரித்திரம் இல்லையா? இதை எல்லாவற்றையும் விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் கேட்டிருப்பீங்க, இதோ வாசற்படியில வந்து கதவை தட்டுறேன், ஒருவன் எனக்கு செவி கொடுத்தா அவனுடைய மத்தியில வந்து என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன்றார். ஹல்லேலூயா. ரைட். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஏன்? எல்லாம் கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்டா இருக்குதுங்க. ஆனா எப்படியா? என் தண்டனை எல்லாம் இல்லையா? நான் இப்ப தண்டனை தானே அனுபவிக்கிறேன். அங்கிட்டு இங்கிட்டு பிரச்சனை, இங்கிட்டு அங்கிட்டு பிரச்சனை, அந்த நெருக்கம் இந்த நெருக்கம், இதெல்லாம் நான் சந்திக்கிறவையா? ஏன்? ஆனா நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் தண்டனை எல்லாம் கட்டிட்டாரு, சத்ருக்களை விலக்கிட்டாரு, இஸ்ரவேலின் தேவன் என் கூட, என் நடுவில் இருக்கிறாரு, இனி தீங்கை காணாதிருப்பான்றீங்க. அப்ப இந்த வார்த்தை பொய்யா? இல்ல நானே எழுதிட்டு வந்தேனா? ஹலோ, நானே இவன் கவிதை எழுதிட்டு வந்திருக்கான் போல. எப்படி? ஏதோ ஒரு கவிதை எழுதிட்டு வந்திருக்கான் போல. இது கவிதை இல்ல, இது தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசனத்தை தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் எதுக்கு சொல்றாருன்னா, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விருப்பத்தை, எப்படி தேவனுடைய விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்கு தீர்க்கதரிசியை பயன்படுத்துவார். புரியுது? எல்லா காலகட்டத்திலும் கர்த்தர் தீர்க்கதரிசியை பயன்படுத்துவாரு, தேவனுடைய விருப்பத்தை தெரிவிப்பார். எப்படி? எப்படி? தன்னுடைய முழு விருப்பம். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். யாருடைய விருப்பம் இது? தேவனுடைய விருப்பம். இதுக்கு உனக்கு தகுதி ஒண்ணுமே தேவையில்லை. என்னது? உங்களுடைய தகுதி ஒன்றுமே தேவையில்லை. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் தண்டனைகள், தண்டனை நீ ஏற்கனவே செய்த எல்லா பாவத்துக்குமான, தேவனுக்கு விரோதியா இருந்து நீ செய்த எல்லா பாவத்தையும் கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி, அதன் மூலமாய் உனக்கு வரவிருந்த தண்டனை, வியாதி, பிரச்சனை, போராட்டம், குறைவு, மிஸ்டேக்ஸ்னால இங்க என்னெல்லாம் இழந்தியோ, அதாவது உன் மிஸ்டேக்னால ஒண்ணுமே இழக்க முடியாதான். அர்த்தம் என்ன இதுக்கு? ஹலோ, கவனிங்க.
உங்களுடைய மிஸ்டேக் சொல்லுங்க, என்னுடைய மிஸ்டேக், என்னுடைய குறைவு, என்னுடைய அறியாமை, இதனால தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் தடைபடாது. நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்ன மன்னிப்பாரா? மன்னிப்பாரு. மன்னிப்பாரா? மன்னிப்பாருன்னா அர்த்தம் என்னன்னா, உன்னை மன்னிச்சு அப்படி விட்டுறது இல்லை. அந்த தண்டனை, அதனால வர வேண்டிய தரித்திரம், ஏதோ ஒரு குறைவை கர்த்தர் என்ன செய்யறாரு? உன்னை விட்டு விலக்கி அவர் விரும்பின நன்மையை அப்படியே கொடுக்குறாரு. எப்படி எப்படி? கவனமாக கவனிங்க. தேவன் உன்னை தாயின் கருவுல எப்படி திட்டமிட்டு இந்த பூமியில உன்னை அழகாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை எல்லாவற்றிலும் பெருகி இருக்கும்படி அவர் எப்படி தீர்மானிச்சாரோ, அந்த தீர்மானத்தை உன் குறைவுகளோ உன் பாவங்களோ உன்னுடைய ஏதோ ஒன்று அதை இழந்து போக முடியாது. கர்த்தர் சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி. நீ கேட்டியா? நீங்க கேட்கல. ஆனா சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் தண்டனைகளை அகற்றி, உன் சத்துருக்களை விலக்கினார். தேவன் உலகத்தை உருவாக்கினவர், சர்வசேனை முழு கேலக்சியை உருவாக்கினவர். அவர் சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கின. உங்களுக்கு சத்துரு இல்லை சொல்லுங்க. எனக்கு தண்டனையே கிடையாதுங்க. நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை இல்லைங்க. எனக்கு அதன் மூலமாக வர வேண்டிய எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள முடியாதுங்க. அது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், அது ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. தேவன் எனக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதமும் அவர் இருதயத்தில் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முன்னாடியே என்ன தீர்மானித்தாரோ அந்த தீர்மானம் என் வாழ்க்கையில் நிறைவாக வந்து பெருகி வழிந்து செல்லும். நான் தீமையை காணவே மாட்டேன், குறைவை காணவே மாட்டேன். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? கம் டு த பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8 33 34. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன், ஒரு நிமிஷம், தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஹலோ மிஸ்டர் சிங், உங்களை தண்டனைக்குள்ளாக தீர்க்கிறது யார் இருக்கா? கள்ளனாக்கம் கேட்டியான்னு சொன்னா நீங்க என்ன செய்யும்? எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு, அது கண்டிருக்கவே மாட்டாங்க. பார்க்கும்போது சைடு வாக்கில் கண்ணை பார்க்கும்போது ஒரு சைஸாத்தான் இருக்குது. அப்படிதான் இல்லையா? உடனே அப்படியா 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 ஒரே கொட்டடி தான். எப்படி? ஹல்லேலூயா. சிங்க அடிக்கிறாரோ இல்லையோ, சிங்க 10 பேர் அடிக்கிறதுக்கு 10,000 பேர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சொல்ற கர்த்தருக்கு சொல்ற கேளுங்க. யாரு யார் சொல்ற இந்த வார்த்தையை? தேவன் தெரிந்து கொண்ட சிங்கு மேல சொல்லுங்க. பாதி சைஸா வருதே. சொல்லுங்க, தேவன் தெரிந்து கொண்ட ஏன் மேல? எங்கடா போட்ட? 33 தானே? தேவன் தெரிந்து கொண்ட ஏன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே என்னை நீதிமானாக்கினார். நான் கூட கிடையாது. சொல்லுங்க, நான் சொல்லுங்க, அவரே என்னை நீதிமானாக்கினார். தேவன் தெரிந்து கொண்ட ஏன் மேல குற்றம் சாட்டுகிறவன் யாரு? ஏன்னா தேவனே என்ன நீதிமானாக்கினார். நெக்ஸ்ட் போடு. ஆக்கினை, அதாவது தண்டனை. இப்ப தண்டனை கொடுக்கறது யாரு? இப்ப ஒரு ஆளு, உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணிச்சு, நீங்க என்ன செய்வீங்க? மேலால் இதை செய்யக்கூடாது, என்னது சொல்லிருங்க அப்படிதானே? ஓகே. அடுத்த ஒன்றும் தப்பு பண்ணிட்டா என்ன செய்வீங்க? வத்தாடி இல்லையா? சரி, ரைட்டு. அடுத்த வாட்டியும் தப்பு பண்ணிட்டா என்ன செய்வீங்க? உனக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, தினமும் அதை என்ன செய்வாங்க? சாப்பிட்ற நேரம் பார்த்து எது ஆகாரமாக இருக்கும் அதையே சொல்லி 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 மண்டையில் கொட்டி கொட்டி தானே இருப்போம். அப்படி தானே இருப்போம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் யாரையுமே தண்டனைக்குள்ள தீர்க்கவே மாட்டார். ஹலோ, புரியுதா? தண்டனைக்குள்ள உன்னை தண்டிக்க மாட்டார் அவர். ஏன்னா அவருடைய பழக்கம் அது கிடையாது. உன்னை தண்டிக்கிறது அவருடைய பழக்கமே கிடையாது. உன்னை யாரு குற்றப்படுத்தினாலும் சரி, அவர் உன்னை குற்றப்படுத்த மாட்டார். ஏன்னா நான் அவனை நீதிமானாக்கி இருக்கிறேன். ஹலோ, புரியுதா? யார் நீதிமானாக்கி இருக்கா? வைலட்டுக்கு இந்த பூமியில பிழைக்கும்படி மனுஷ அவதாரத்தை கொடுத்தது யாரு? அந்த நீதியை கொடுத்தது யாரு? தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆக்கினைக்குள்ள கிறிஸ்துவே மரிச்சவர். யாருக்காக மரிச்சிருக்கிறாரு? என்னத்துக்கு மரிச்சாரு? யார் கேட்டா? என்னத்துக்கு? அவர் எதுக்கு மரிச்சார்? அவரே மரித்தார்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வார்த்தை ஏன் மரிச்சார் அவர்? யார் கேட்டா? அவர் செத்து போட்டு அவர் எனக்காய் மரித்தார். என் பாவங்களுக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். என் தப்பிதங்களுக்காய், என் குறைவுகளுக்காய், என் பாவ வாழ்க்கைக்காய், என்னுடைய இயலாமைக்காய், எல்லாவற்றுக்குமாய் அவர் மரித்திருக்கிறார். யாருக்காக மரித்தார்? அவருக்காக மரிக்கல. யாருக்காக மரிச்சாரு? எனக்காக மரித்ததுனால அவரு எனக்கு ஒரு நீதியை தருவதற்கு வாய்ப்பு உண்டாச்சு. நான் தப்பே பண்ணினாலும் எனக்கு ஒரு நீதியை அவர் எனக்கு தரு. கவனமாக கவனிங்க. இப்ப நிறைய பேருக்கு இந்த எனக்கு சின்ன விஷயம்லாம் இருந்திருக்கு, உங்களுக்கு இருந்திருக்கா தெரியல. பாவம் செஞ்சா
ஆத்மா மரிக்கும் இல்லையா? அப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம எப்படி புரிஞ்சுட்டோம்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது, தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கும்போது, நம்ம ஒரு தவறு பண்ணும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இமிடியேட்டா பிசாசு எதை போடுவான்னா, நீ இதை இழந்துருவ. எப்படி? முதல்ல சொல்லுவோம், தேவனுடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீ. நம்ம ஆளுக்கு சபையில இதை போதிச்சுட்டாங்க. எப்படி போதிச்சுட்டாங்க? எப்படி? ஆவியானவர் ஒன்றை விட்டு போயிடுவார், பறந்து போயிடுவார். இனி ஆண்டவரும் கூட இருக்க மாட்டார். அப்படி எப்படி இருக்க மாட்டார்? ஒன்றை நீ பயங்கர சுத்தமா இருந்தனால தான் உன்னை இருந்தாரா? இயேசுவின் ரத்தம் ஓ மேல கழுவப்பட்டு கொண்டே இருக்குது. நீயே மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்காய் பரிந்து பேசுகிற இயேசு தன்னுடைய ரத்தத்தை உன் மேல ஊற்றி கழுவிட்டாரு. நீ ஆல்ரெடி நீ பரிசுத்தவானா இருக்கிற. அது உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதனால தான் நீயே என்ன செய்யற? தண்டனைய அவர் தண்டனை கொடுக்கறது இல்ல. சொல்லப்போனா பிசாசு கூட உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பயம், இவனுக்கு மேல ஏதாவது கொண்டு வச்சா என்ன ஆயிருது? நம்ம பாடிச்சிக்கலாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் பிசாசு உங்களை தண்டிக்கிற அளவுக்கு, வியாதியை கொடுக்கிற அளவுக்கு, பிரச்சனையை கொடுக்கிற அளவுக்கு என்ன நடக்குதுன்னா, நானே கமிட் ஆகிறேன். தப்பு பண்ணிட்டேன், இனி தண்டனை. தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் விட்டு பிரிஞ்சுட்டேன், இனி ஆண்டவர் என்கிட்ட வரவே மாட்டாரு. புரியுதா? என்கிட்ட வரவே மாட்டார்ன்ற ஒரு தவறான ஒரு புரிதலை இங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் மரித்திருக்கிறேன், எழுந்தும் இருக்கிறேன். எப்படி? பாவத்துக்காக மரிச்சிருக்கிறேன், உன் பாவத்துக்காக நான் உயிரோட எழும்பி இருக்கிறேன். அவர் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். எதுக்கு? பக்கத்துல ஏன் பிதாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறதுக்கு முழு அதிகாரி யாருன்னா பிதா. ஏன் அவர் பிதாவுக்கு பக்கத்துல இருக்கிறாரு? ஏன் அவர் இங்கிட்டு அணுக முடியாது, அங்கிட்டு அணுக முடியாது. அணுகி அவரு அப்படியே யோசிக்கிறதுக்கு முன்னாடி பரிந்து பேசுகிறவர். ரைட், அப்பாவோட வலது பார்த்தத்தில் இருக்கிறாரு. யாருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு? ஆண்டவர். அவர் என்னது? பச்சைக்கு அக்கின் இல்ல. பாவத்துக்கும் பிதாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா பிதாவால உங்களையும் என்னையும் பாவியா பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் முன்னாடி ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது, பரிந்து பேசுது. வலது பாசத்துல இருந்து இது என் பிள்ளை, இது என் பிள்ளை, அவனுக்காக நான் சிலுவையில் அவன் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறேன்னு வலது பாசத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹலோ, என்ன செய்யறாரு? நீ ஏன் வேண்டலனாலும் அவர் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக எனக்காக வேண்டுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கா இல்லையா? என்ன இருக்கீங்க? ஐயோ, பாவம் போச்சுன்னு சொன்னா வேணும். எனக்கு என்ன வேணும்? பாவம், வியாதி வேணும். அப்படித்தான் இருக்கீங்க. சந்தோஷமே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம், ஒரு சந்தோஷம் இல்லை. அப்படியா? நாங்கள் ஏற்கனவே எலான் மஸ்க்கு நாங்கள் ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறோம். நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, எலான் மஸ்க்கு ரட்சிப்பு வேணும். அவன்கிட்ட பணம் தான் இருக்கும், அவனுக்கு சமாதானம், சந்தோஷம், அவனுக்கு வியாதி அவனுக்கு வரும். ஆப்பிள் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? நிறுவனர் கேன்சர்ல செத்து போனாரு. 52வது வயசு நினைக்கிறேன், 52 நினைக்கிறேன். அப்போ என்ன ஸ்டீவ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவ்வளோ வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன சபையில் போய் நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன கேட்டாங்கன்னே தெரியாது. 10ல் 1 11வது சபை மாதிரி வந்திருக்கப்படாது. ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் சொல்லுங்க. ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவனா. எப்படி? எதுக்கு? உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது பங்கனங்கிட்ட நிற்கிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பய ஒன்றுக்கும் கொள்ளாது. சொல்லுங்க, ஒன்றுக்கும் கொள்ளாது. பார்த்துக்கிடுங்க. படிப்பில்லை, கரையாறல, எல்லாம் அரியர். ஆனா பெண்ணு கட்ட இந்த நேரத்தில் வரும்போது அவன் நல்லவன். வா, இப்படி வா, எனக்கு பிள்ளைய மாதிரி உண்டா? கேட்டு பாருங்க. கேட்டமே ஒரு மாதிரி தான் சொல்லிச்சுன்னு வாயில பார்த்துருக்கீங்களா? யாரு அது? இதை நம்ப தாழுவ. எதை? அது வர கிழிச்சு தள்ளுறது. குழந்தை பிள்ளைகள் எப்படி தருது? சபிச்சு இவிய தான் சபிக்கிறது. யார் சபிக்கிறது? பெற்றோர். நீங்க தான். சொல்லுங்க, நான் தான். நல்ல கனமா சொல்லுங்க. அப்பதான் நீங்க அடுத்து சொல்ல மாட்டிய. நம்ம தான். ஹல்லேலூயா. நீயே உன் பிள்ளைய சபிச்சாலும் சரி, சபிக்காட்டாலும் சரி, உன் பிள்ளை வார்த்தையை விசுவாசானா அவன் தலையெழுத்து, இந்த உலகத்துக்கு தலையெழுத்தை மாற்றிடுவான். ஏன்னா அது சன் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வலது பாசத்துல நமக்கு பரிந்து பேசுறாரு. அப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? ஹலோ, என்னவா இருக்கிறோம்? அவ்வளவு பெரிய கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். எனக்கு என்ன ஒண்ணுமே இல்லைங்க. கொஞ்சம் வசதியா நிற்கிறீங்களா? ஒரு மூஞ்சில ஒரு நிறைவு இல்லாம இருக்கீங்க. ஏன்? வருஷத்துல கடைசி மாசத்துல வந்திருக்கிறோம். சட்டிய எப்படி? ஆடா, இன்னுமே நீ சாப்பிடாதது நிறைய இருக்கு, அனுபவிக்காதது நிறைய இருக்கு. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு நிறைய வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் உன் தண்டனைகளை அகற்றி இருக்கிறார். உனக்கு தண்டனை வரும்போது அவர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையா எங்கேயுமே இருக்க முடியாது. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் கங்கணம் கட்டிருக்கிறாரு. வேதம் சொல்றது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். என் விருப்பமே அதுதான். அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? அவரு பக்கத்துல இருக்க பொண்ணு மாரிமுத்த பார்த்துல இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். வசனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்கிறது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியா இருக்கிறேனா? இதை தெரிஞ்சு கொண்டாதான் ஆசீர்வாதம் உன் கண்ணுக்கு தெரியும். இல்லைன்னா தரித்திரம் கண்ணுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே திருப்புங்க, டீட்டெயில்டா பார்க்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம். மீகா 7ஆம் அதிகாரம்
அதனுடைய 18 இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க, வாசிக்க வேண்டாம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யா? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் எண்டெண்டைக்கும் கோபம் வையா. எப்படி? அவர் கிருபை செய்ய விரும்புகிற கிருபை ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறபடினாலே உன் மேல அவர் கோபப்பட மாட்டார். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது கர்த்தர் என் மேல கோபமே பட மாட்டாரு? நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்ன கோபப்பட மாட்டாரு. இப்போ நீங்க கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை நீங்க நடத்துறது 2வது வாட்டி 3வது வாட்டி தாண்டி என்ன செய்வீங்க? கேடு கட்டுப்பட்டு இப்படியே சொல்லிப்பார், தள்ளிப்பார், தள்ளி களை களை களை, மிகப்பெரிய கலையை நீங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் சொல்லிருக்கா இல்லையா, உன் சகோதரன் உனக்கு விரோதமா தப்புனா நீ மன்னிச்சுக்கோ, 70 முறை மன்னின்றாரு. ஹல்லேலூயா. ஏனால் தேவன் அவரை மன்னிக்கிறவர், அவர் கோபம் கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவராம். அவர் ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவு எங்க இருக்கு? ஆகாய விரிவு எங்க இருக்கு? வானமே. இந்த நம்ம ஆளு எல்லாம் எப்படி வானம் வானம் அவ்வளோ அலைய பண்ண இருக்கு. எப்படி நாறு இல்லற எப்படி? ஆகாய விரிவு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆகாய விரிவு உண்டாக கடவுள்னு சொன்னாராம். கரெக்டா? இந்த ஆகாய விரிவு எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம்? 475 கிலோமீட்டர். எவ்வளவு? இங்க இப்படி சென்னைக்கு போறது, இப்படி போனா பக்கம். ஹலோ பாருங்க, நான் ஒரு இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு லைட்டா உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் சயின்டிஃபிக்கா. ஆகாய விரிவை நாசா, நாசா என்னது? அமெரிக்கா. இங்க நமக்கு யார்? இங்க என்னது? இஸ்ரோ. அமெரிக்கால நாசா. நாசா ஒரு அறிவிப்பை வெளியிடுதுன்னா அது உலகத்துக்கு மிக பெரிய அறிவிப்பு. நாசா ரீசன்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆகாய விரிவை தாண்டணும்னா எப்படி? 3000 கிலோமீட்டர் ஸ்பீடுல. நீங்க எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் 40 போனாலே 3000 கிலோமீட்டர் ஸ்பீடுல, சாரி 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு சொல்லுங்க போனா ஒரு வருஷத்துல ஆகாய விரிவை தாண்டலாம். எப்படி? ஒரு வருஷம் ஆகுமா எங்க போறதுக்கு? ஆகாய விரிவை தாண்டி பயங்கர அங்க தான் நிறைய இருக்கு. என்ன இருக்கு? சந்திரன், சூரியன் எல்லாம் எங்க இருக்கணும் அதெல்லாம் தாண்டி இந்த ஆகாய விரிவை ஆண்டவர் எப்படி பண்ணாரா? ஆகாய விரிவு உண்டாக கடவுது. இதை என்ன செய்வாரா? ஒரு பரம்பு போல சுருட்டி எங்க வரான். எப்படி? இது மாற்று அடுத்த கடைசி என்ன செய்வாரா? ஒரு பரம்பு சுருட்டுற மாதிரி நமக்கு இங்க படுத்த பரம்பு சுருட்டுறதுக்கு எப்படி? எப்படி? அவ்வளவு பெரிய ஆகாய விரிவு. கவனமாக கவனிங்க. ஆகாய விரிவை 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன, நம்ம இப்படி அதே ஸ்பீட்ல எப்படி போறோம்? நீங்க ஸ்பீட்ல எப்படி போறோம்? எப்படி இருக்கும்? கண்ணு யாதோ ஒரு செவரில் ஒட்டி இருக்கு, மூக்கு அப்படி ஒன்றும் இல்லையே. ஃப்ளைட் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்? 1000 கிலோமீட்டர் ஸ்பீடா? ஃப்ளைட் ஐ திங்க் 2000 ஸ்பீடு போகணும்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அதுலேயே நீ வெளியே வந்து செத்த புரியுதா? கை காட்டலாம் எப்படி? ஹாய். அடுத்த ஃப்ளைட்டில் போய் ஒட்டி இருக்கும். ஹல்லேலூயா. 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஒரு வருஷம் ஆகும் ஆகாய விரிவை கிடக்கிறதுக்கு. இந்த கேலக்சியை கிடக்குது பாருங்க, முழு கேலக்சி பாருங்க. நீங்க பாருங்க, பூமி இருக்குது, பூமியை தாண்டி என்ன இருக்குது? சூரியன், நட்சத்திரம், ஒரு குடும்பம் இருக்குது. புரியுதா? அந்த குடும்பத்துக்கு மேல இருக்குது. அடிச்சு கண்டே பிடிக்க முடியல. அது கண்டுபிடிக்கிறதுக்கு பல இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். பாருங்க, புரியுதா உங்களுக்கு? இதை பற்றி அவ்வளோ சொல்ல பண்ணிருக்காங்க நம்ம ஆளுங்க. அவ்வளோ கஷ்டம். சில இடத்துல இன்னும் தேடிட்டு இருக்காங்க, அங்கே உயிர் இருக்குது, ஏதோ உயிர் ஜீவனங்களா இருக்குதுன்னு பல கிரகங்களை தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நட்சத்திரம் பாருங்க, நட்சத்திரத்தை எவ்வளோ நட்சத்திரம் எண்ணி இருக்கீங்களா? என்ன இல்லையா? கருங்கல் சைடில் உள்ள அந்த ஒவ்வொரு சைட்லையா போய் எண்ணணும். எப்படி? எப்படி? அங்கங்கேயா போய் கருங்கலில் 416, லைட்டாக திரும்ப பாலூர்ல 450 இருக்கு. ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க 3 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கான். எப்படி? மனுஷர்கள் நம்ம இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்கோம்? இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கோம்? 140 கோடி இருக்குது இல்லையா? மொத்தம் 800 சில்லற கோடி முழு உலகத்திலையும் மனுஷர்கள் இருக்காங்க. முழு உலகத்திலையும் நட்சத்திரம் 3 லட்சம் கோடி இருக்குதான் இல்லையா? இது எல்லாத்துக்கும் பேரிட்டு கூப்பிடுவாராம். எப்படி? செல்லசாமி நட்சத்திரம். எப்படி? ஹலோ, ரஜினிகாந்த் நட்சத்திரம் அங்கதானே சூப்பர் ஸ்டார். இங்க இது வேற ஸ்டாரு. நட்சத்திரங்களை பேரிட்டு அழைப்பாராம். ஹல்லேலூயா. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றினேன். அவராக இறங்கி வந்தாரா நமக்கு ரத்த சென்றதுக்கு? நீங்க நினைக்கிறீங்க நம்ம இப்ப படட்டு அவர் தானே உலகத்தை உண்டாக்கி அந்த சாத்தார் கடையில விட்டு அவருக்கு தெரியாதா? பாம்பை என்னத்து விட்டாரு? அதை மட்டும் விடாது இருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க நல்லா இருந்திருப்போம்ல.
இதெல்லாம் கேட்கணும் பாருங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உன்னை மன்னிக்கிறதுல அவருக்கு பிரியம்பா. அவர் மன்னிச்சிருக்காரு. எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் உன்னை மன்னிக்கிறாரு. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் தடை பண்ணுவதே இல்லை. புரியுதா? நட்சத்திரம் சொல்ற மாதிரி கேக்குது இன்னைக்கு வரைக்கும். அவர் உண்டாக்கின சூரியன் அப்படியே சொல்ற மாதிரியே கேக்குது. புரியுதா? எல்லாமே கேக்குது. ஆனா இந்த உலகத்தை ஆளும்படி அதிகாரியை வச்ச நானு அவர் விரும்பின மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்க தடையா இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல. உலகம் சொல்றத நம்பிடுவோம் பாருங்க. நீ கல்லனா, ஆமா இல்ல எதுல பண்ணிக்கிட்டாங்களோ நான் பலதுல இருக்கு, பல டிபார்ட்மெண்ட்ல கல்லனா தான் இருக்கிறோம். எதை சொல்றாங்க எப்படி ஏத்துக்கொள்ள வேண்டியது ஏத்துக்கிறீங்க நீங்க. ஒருவேளை நீங்க அப்படி இல்லை அப்படின்னு எதிர்த்தாலும் உள்ளத்துக்குள்ள என்ன ஆகுது? நான் ஒண்ணும் இல்ல, கள்ளன் தானே, நான் கொள்ளக்காரன் தானே, நான் பாவி தானே அப்படின்ற ஒரு எண்ணம் பாருங்க. இந்த தாக்கத்தை எது கொடுத்ததுன்னா, அந்த தாக்கத்தை கொடுத்தது பிசாசு, இந்த உலகம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் அக்கிரமத்தை நான் பொறுத்து உன் மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியார், அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். கிருபை செய்கிறன்னா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறபடினாலே அவர் கோபமே பட மாட்டாரு. இப்ப பாருங்களேன், நம்ம சிம்பிளா நம்ம போவோம். இப்ப நீங்க சுனிதா சிஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க, பண்ணல தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போனா திங்கக்கிழமை பண்ணிட்டாங்க. திங்கக்கிழமை பண்ணாங்களா இல்லையா? நான் கடவுளுக்கு தானே தெரியும், நீங்க வேற அது வேற. சி என்னடா அது குடும்பத்துக்குள்ள போய் பூந்து என்னடா பண்றீங்க? கேளுங்க, கவனமா கேளுங்க. இப்போ திங்கக்கிழமை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆயிடுச்சு, வேலை ஆயிடுச்சு, வெள்ளி ஆயிடுச்சு. இந்த 4 நாளும் அந்த குற்ற உணர்வுலேயே இருக்கிறாங்க. கவனிங்க, குற்ற உணர்வுலே இருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம், உங்களுக்குள்ள குற்ற உணர்வு வந்து நீங்க இப்போ டிப்ரெஷன் ஆகி இருக்கிறீங்கனாலே அர்த்தம் என்னன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்கிற உங்களுக்கு தெரியாமலே ஒரு உடன்படிக்கை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்குள்ள. ஹலோ, ஏன் உங்களுக்குள்ள கணவன்ல ஒரு பிரச்சனை வந்தோடனே, மனைவியில் ஒரு பிரச்சனை வந்தோடனே ஏன் நீங்க மன்னிக்க முடியாம இருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ நெவர் ஃபர்கிவ் யுவர்செல்ஃப். நீங்க உங்களை மன்னிக்கவில்லை. நாங்க பயங்கரமான ஆளு, நாங்க வெளியில சொல்ல, நான் செஞ்ச தப்பு வெளியில சொல்லுவது இல்லையே. டேய், நீ சொல்லல, உனக்குள்ள ஒன்ன தெரியாமலே ஒரு உடன்படிக்கை ஓடிட்டு இருக்குது. நான் பாவி, நான் குறைவுள்ளவன், நான் நேற்றுக்கு அந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இன்னைக்கு அந்த தேவனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது, தேவனை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு சொல்லி நீயே எழுதப்படாத ஒன்றை இங்க எழுதிட்டீங்க. அதனால தான் சொல்றாரு, அவர் எண்டெண்டைக்கும். ஹலோ, எப்படி இப்ப நான் சொல்றேன், சுஜா சிஸ்டர் திங்கக்கிழமை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, 4 நாள் மனம் வருந்தி இருக்காங்க. இப்ப 4 நாள் உண்மையில என்ன நடக்குது? இப்ப இவங்களே நம்புறாங்க, என்ன ஆண்டவர் இந்த 4 நாள் மன்னிக்கல, 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் இப்படி நின்ன உடனே ஆண்டவர் மன்னிச்சு விட்டாரு. அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். எப்படி? I am so happy because I am blessed. That is wrong. ஏன்னா நீ தப்பு பண்ண அடுத்த செகண்ட் கர்த்தர் உன்னை மன்னிச்சிட்டாரு. ஏன்னா அவர் கோபம் கொண்டாருனா, கண்ணை புடுங்கினா புடுங்கினதான், உன் வாழ்க்கையை புடுங்கினா புடுங்கினதான். அவர் அடிச்சா சும்மாலாம் அடிக்க முடியாது. உன் கோபமே பத்திக்கிட்டு எரியுது, அவர் கோபம் அவ்வளவு பத்திக்கும். ஏன்னா அவர் கோபமே வையார். சொல்லுங்க, அவரு என் மேல கோபமே வைக்கிறது இல்லை. நான் திங்கக்கிழமை தப்பு பண்ணிட்டேன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மன்னிப்பு தந்துட்டாரு. ஏன்னா என் பிள்ளை தப்பே பண்ணினாலும் நான் அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு தடையே படக்கூடாது. எத்தனை பேருக்கு உள்ள இறங்குச்சு? எத்தனை பேருக்கு உள்ள இறங்குது? வாட் அ காட்! எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. கோபமே கூட ஆட்டாராம் பாருங்க. இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க கோபப்படுவீங்களா? இப்படி போய் ஒரு ஆண்டவர்கிட்ட போய் நீங்க போய் ஏத்து நிப்பீங்களா? இல்ல, தொடர்ந்து நீ தப்புக்குள்ளதான் நீங்க போவீங்களா? தொடர்ந்து நீங்க பாவத்தை தான் செய்வீங்களா? முடியாது. ஏன்னா பாவம் செஞ்சு வருகிற லாபத்தை விட தேவனுடைய நீதியை நம்புகிறபடியினாலே அவர் என் மேல கோபம் வரல. நீ என்ன வேணா நினைச்சுக்கடா, யார் வேணா என்ன வேணா சொல்லுங்கடா, என் அப்பா மன்னிச்சுட்டாரா. பிசாசு சொல்லுவான், உனக்கு பாவத்தால இந்த வியாதி வரப்போகுது. பிசாசே, எப்படி? தேவன் என் மேல் கோபமா இல்லை. பிசாசே, உனக்கு கோபமா இருந்தா எனக்கு என்ன? நெஞ்சு புட்டி சாவு. இப்படி என்ன ஆசீர்வச்சா உனக்கு ஏன் உறுத்துது? என்னது? இல்ல, என்ன ஆசீர்வச்சா உனக்கு என்ன உறுத்துது? உறுத்துதுன்னா உறுத்திட்டேரு, பொறாம வருதா படு. ஏன்னா அதுவும் வாக்கு தத்தத்தில் ஒன்று. ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாம படுவேன். சும்மா ஆசீர்வாதமா? அவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்ல தேவன் என்ன ஆசீர்வதிக்கும் போது குச்சி முட்டாயும் குறி ரொட்டியும் தருவார் நினைச்சியா நீ? எப்படி? ஹலோ, குச்சி முட்டாயும் குறி ரொட்டியும் தந்து விடுவார் நினைச்சியா நீ? அப்பா சொல்றத விசுவாசிக்கிறேன். அவர் என் மேல கோபத்தை வையார். அவர் என் ஆக்கிரங்களை அகற்றி என் வியாதிகளை என்னை விட்டு விலக்கினார். எனக்கு வர வேண்டிய தண்டனை நீங்கி போயிற்று. ஹல்லேலூயா. புரியுதா? இந்த வைராக்கியம் வேணும். சொல்லுங்க, தப்பு பண்ணது உண்மைதான், தப்பே பண்ணிட்டு இருக்கேங்க, நான் வரல, எனக்கு நிறைய ஆசீர்வதிக்க தேவன் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாத ஷெட்யூல் நான் அனுபவிக்க இருக்குது. சும்மா ஒரே மேட்டரை போட்டு, என்னது ஒரே பேப்பரை போட்டு வரைஞ்சிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? என் மேல ஒரு கோபமே இல்லை. சொல்லுங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களை பிடிக்காம நீங்க பண்ண தப்பு,
மாற்றமே இல்லை. நீங்க பண்ண தப்புனால சிலர் உங்க மேல பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. உங்களை மன்னிக்கிறதுக்கு அவங்களால இயலாத அளவுக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை மன்னித்திருக்கிறார். அவர் உங்கள் மேல் கோபத்தை வைக்கவில்லை. ஹல்லேலூயா. சில வசனங்களை கண்டினியூவா பார்க்கலாம். பாருங்க, அவர் சகரியா 1:14. சகரியா கவனிங்க, சொல்லுங்க. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் என்ன பண்றாரா? என்னத்துக்கு வைராக்கியம்? ஆண்டவருக்கு நம்ம மேல என்ன வைராக்கியங்க? அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுல வைராக்கியமா இருக்கிறார் அவர். உலகமே எதிர்த்து வந்தாலே என் பிள்ளைய குறித்து நான் தீர்மானித்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்காம விடமாட்டேன். யாரா என்ன எதிர்த்து நிக்கிறது? நான் நீதிமானாக்கின என் பிள்ளைய யாரா குற்றப்படுத்துறது? ஹல்லேலூயா. அப்ப யாரு தான் பிரச்சனைங்க? மேனேஜரா? யாரு பிரச்சனை? பிரதமரா? அவர் ஒன்றும் வழங்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. பக்கத்தில் இருக்கிற அசாம், சிக்கிம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி எதையோ ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியல. பிசாசு உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணல, நாம தான் தடை பண்றோம். நான் தப்பு பண்ணேன்னா ஓடி அப்பனிட்ட போகணும், கண்ட கழுதையிட்ட போக கூடாது. விசுவாசி எனக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசினாதான் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. உன் வாழ்க்கைக்கு ஆப்பு, உன் தலைமுறை ஆப்பு. உன் தவறுகளை கர்த்தரிடத்தில் சொல்லு. ஹல்லேலூயா. அவர் உன்னை மன்னித்து உனக்கு இரக்கம் கொடுக்கிற சவாலா இருக்கிறாரு, வைராக்கியமா இருக்கிறார் அவரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிடிக்கும்டா. எனக்கு பிடிச்சது அதான். சொல்லுங்க, அப்படியே மார்பிள கை வச்சு சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பது தான் சகல உலகத்தை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனுக்கு பிரியம். என்ன ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம். பையன் என்ன கை விடுவானா? பாஸ்டர் ஒன்று ஜெபம் பண்ணி சொல்லுங்க. எப்படி பையன் என்ன கை விடுவானா? காலையில் என்ன நினைச்சேன், பாஸ்டர் நீங்க சொல்லுங்க எனக்கு அம்மா சாவுவானா இருப்பானா? எப்படி கேளுங்க. நான் போய் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் சொல்லுங்க எனக்கு சாவானா பிழைப்பானா? எப்படி என்ன காலையில் எதுக்குன்னு தெரியல, திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நீங்க சொன்னா என்ன உயிரோட இருப்பான். அவன் என்ன உயிரோட தான் இருக்கான். ஆனா யார் அவைய வாழ்க்கையில செத்து கிடக்கிறதுனா ஆண்டவர் செத்து கிடக்கிறார். எதுக்குடா இவனுக்கு உயிரை கொடுத்தேன் பிழைக்க முடியாம? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது நீங்களா புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தப்பு. வார்த்தை சொல்றதா உண்மை. அவர் உங்க மேல கோபத்தை வைக்கவே இல்லை. அவர் உங்களை மன்னிக்கிறாரு, உங்களை கிருபையா ஆசீர்வதிப்பதே அவருக்கு தெரியும். அதுக்கு கங்கணம் கட்டி நிற்கிறார். எப்படி நிற்கிறாரு? இப்போ உங்களை பையனை பயங்கரமான ஒரு தப்பு பண்ணிட்டான். எப்படி மோசமான தப்பு சொல்லுங்க, என்னால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நீங்க என்ன செய்வீங்க? அங்க போடுன்னு ஒரு சீனு. அம்மா என்ன சொல்லுவாங்க? தாயார் சொல்றது, அவர் வரட்டு, அவர் உன்னை வெட்டி தள்ளுவார். உன்னை இவங்க நான் உன்னை தொடப்பக்கட்டை எடுத்து அடிச்சியம் பண்ண. என்ன தப்பு வேணா பண்ணட்டும், கர்த்தர் உங்களை மன்னிக்கிறான்னு தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? உங்க பிள்ளைங்க தப்பு பண்ண பிள்ளைங்கள ஏன்டா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு இப்படி போய் சாக்கடையில் நாத்தம் பார்த்து சாக்கடையில் படுத்திருக்க? இதெல்லாம் தேவனுடைய விருப்பம் இல்லை மக்களே. பாத்தியா கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்காரு? சொல்லுங்க, கர்த்தர் பாத்தியா என்ன ஆசீர்வச்சிருக்காரு? அப்பா ஆசீர்வச்சிருக்காரு பாத்தியா? அவ்வளவுதான்டா. பாவத்தினால நீ ஒரு நன்மையை தேடாத. குறுக்கு சொல்ல மாட்டிய, வரவே மாட்டிய. குறுக்கு வழியில போய் ஒரு நன்மையை செய்யாண்டா, வேண்டாம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கேட்டா என் மேல அவருக்கு பிரியம். He loves me. He have a hope love. அவர் என் மேல அகப்பாலே வச்சிருக்கிறாரு. ஹalleluya. பிரபு சாந்தலா. ஹalleluya. அப்படி திருப்புங்க ஏசாயா 60:18 நான் வாசிக்கிறேன். போதும். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. எப்படியா? எப்படி நம்புறீங்களா? இது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு ஒரு ஆளு. என்னது கோபமே இல்லை, உன் மேல தண்டனை இல்லை, உனக்கு பிரச்சனை இல்லைன்னு பேசிட்டு இருந்தவர் சொல்றாரு, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் எப்படி ரட்சிப்பு. உங்க வீட்டில் காம்பவுண்ட், எத்தனை வீட்டில் காம்பவுண்ட் இருக்கு? காம்பவுண்ட் இல்லை கை தூக்குங்கோ. காம்பவுண்ட் இல்லாத பெருசாக காம்பவுண்ட் கிடக்கு காசு, அதெல்லாம் நீங்கள் ஆசீர்வாத விசுவாசி பெற்றுக்கோங்க. காம்பவுண்டே இல்லைன்னா நினைச்சிங்க ஒரு போர்டில் எழுதணும், இந்த வீடு இயேசுவின் ரத்தத்தினால் என்னது கட்டப்பட்டிருக்கிறது, இந்த வீட்டுக்கு இயேசுவே ரட்சகர். எப்படி எழுதணும்? இயேசுவே ரட்சகர்னு எங்கே எழுதி போடணும்? நான் சும்மா சொல்லலை, வசனம் சொல்லுது. அப்படி எழுதுன்னு உன் கேட்டில் எழுது, உன் கதவுல எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வசனம் சொல்லுது. புரியுது உங்களுக்கு? அப்போ நீங்க எப்படி எழுதணும்? என்னை சுற்றிலும்
இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன் என்று அவர் ரட்சிப்பு எனக்கு மதிலா இருக்கிறது. வாசல்கள் துதி என்று சொல்லு. வாசல் என்ன வரும்? உன் வீட்டுல யாருனால அந்நியன் யாருனால தேவனை அறியாதவன் உன் வீட்டுல கால் வச்சாலும் அப்படி அந்நிய பாசையில பேசுவான். ரபு சஞ்சலா தீமையோட வந்தானா திருச்சங்க கிடப்பான். நீ உன்ன என்ன செய்வ? அவனுக்கு வேணும், அவனுக்கு ரட்சிப்பு. உன் எல்லையில வந்தானா ரட்சிப்பு, இல்லைன்னா கரண்ட். என்னது? எப்படிப்பட்ட கரண்ட்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் இல்ல, மத்தம் இரிஞ்சிருக்கும். எதிரியை தேடியும் காணாதிருப்பாய். காலையில தொடப்பக்கட்டை எடுத்து இப்படியே லைட்டா கிளீன் பண்ணும்போது லைட்டா ஒரு ஸ்மெல்லோட கொஞ்சோண்டு கருப்பு பொடி என்ன பார்த்துக்க. இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் உனக்கு வெளிச்சத்தில் உனக்கு பிரகாசியாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் உன் தேவனே உனக்கு மகிமையா இருப்பார். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கிற எந்த நன்மையும் உனக்கு கொடை பிடிக்காது, கர்த்தரே உனக்கு கொடை பிடிப்பாரு. ஹல்லேலூயா! இந்த முழு உலகத்தை உண்டாக்கினவரே உனக்கு கொடை பிடிப்பாரு. அவரே உனக்கு ஆசீர்வாதமா இருப்பாரு. தீமையை காணாதிருப்பாய். கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சம். நித்தியம் என்ன? இட்டர்னல், சதா காலங்களிலும் அவரே வெளிச்சமா இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையா இருப்பார். போட அடுத்த வசனம். உன் சூரியனை நீ அஸ்தமிப்ப. உன் சூரியன் என்ன? நீங்க போங்க, கலெக்டர் நம்மால தான். எப்படி கலெக்டர்? நம்மால தான். ஈவனும் நம்பி போவான். அங்க கலெக்டர் போனா ஐயோ நான் இவர் அனுப்பி விட்டு வந்திருக்கேன். எவரு I know superior officer. Who is that? யார் அவர்? அப்படிதான் இருக்கும். ஆனா ஒண்ணுமே வேண்டாம்டா. கலெக்டர் தெரிய வேண்டாம், ஐஏஎஸ் தெரிய வேண்டாம், ஐஜி தெரிய வேண்டாம், யாரையும் தெரிய வேண்டாம். கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். என் துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் எங்கேயும் போய் தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். ஒரு அரசியல்ல இல்ல ஒரு ஆபீஸ்ல இல்ல ஒரு தேவையான காரியத்துல தலை குனிஞ்சு நிக்க மாட்டேன். நான் போறதுக்கு முன்னாடியே எனக்கு வர வேண்டிய கையெழுத்து அங்க தேவனுடைய சூரிய பிரகாசத்தினால் எனக்கு போடப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா! 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 இதுதான் கர்த்தருடைய ஐடியா. நம்ம ஐடியா என்னது? பிரசிடென்ட்டுக்கு தெரியும் போல. கடைசியில் பிரசிடென்ட் அந்த நேரம் பார்த்து, നിങ്ങൾ വിളിക്കുന്ന സബ്സ്ക്രൈബേഴ്സ് പരിധിൻ്റെ പുറത്തിരിക്കുന്നു, വേണമെന്നേ പരിധിക്ക് പുറത്ത് പോകുന്നു. ஏன்னா தெரியும் இந்த கபோதிக்கு இந்த காரியம் நடக்காது. இவன் வேற என்ன போய் தெய்வமே விழிச்சிட்டு இருக்கான். வேற வழியில் போங்க, நான் பேசிடுறேன். அங்கே போனா ஹலோ ஹல்லேலூயா. எங்கேயுமே தலை குனிய மாட்டேன். சொல்லுங்க, யாருக்கும் தலை குனிய மாட்டேன். என்ன வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். நான் துக்கத்தில் நிற்க மாட்டேன், தலை குனிஞ்சு போக மாட்டேன். அப்படியே திருப்பிக்கோங்க. ஏசாயா 35:10. 35:10. கர்த்தரால் மீட்க யாரெல்லாம்? நீங்க யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். என்ன மகிழ்ச்சி இருக்கும்? நித்தியம்னா என்ன? எல்லா நாட்களும் சதா காலங்களிலும். காலத்தை சிரிச்சா சாயங்காலம் அழுவ, சிரிச்சாத, பல்ல இழிச்சாத. உனக்காகவே பல்ல எக்ஸ்ட்ரா இழிச்சு காட்டுவேன். இந்த பல் பத்திரிக்கையில் நீங்க இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் போகும்போது இப்படி ஒன்று போடுவது தெரியுமா? உன்னை சிரிச்சா பிடிக்கல, நீ நல்லா இருக்கிறது பிடிக்காத எப்படி காட்டணும்? சிரிக்கிறது எப்படி இருக்கணும்? சொன்னவங்களும் அது சிரிப்பு வராது, இவங்க வேற கண்ணு வச்சுருவான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எப்படி சிரிக்கணும்? எப்படி சிரிக்கணும்? வாய் நல்லா பொழந்து சிரிக்கணும். உன்னை திட்ட வருவான். ஏன்னா சும்மா சிரிக்க வேணாம். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்க முடியலடா. வீட்டுல இருந்து பயங்கரமா அவனை திட்டணும், அவன் நாக்க அறுக்கிற மாதிரி கேட்கணும், அவனை போய் 4 வார்த்தை சபிக்கணும்னு சொல்லி பிலாய் மாதிரி போவான் பாருங்க. அங்க போனோன்னு என்ன நடக்கும்? அவன் வாயாலே உன்னை ஆசீர்வச்சிட்டு போயிடுவான். யாக்கோபு ஆசீர்வச்சது போல உன்னை சபிக்கணும்னு வருவானுங்க. உன்னை கண்ட உடனே மயங்கி கீழே வந்து ஆசீர்வச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏற்கனவே நீ பிளஸடா இருப்ப, அவன்கிட்ட இருக்கிறத சேர்ந்து வரும். அவனுக்கு அனுபவிக்காம அவன்கிட்ட காஞ்சு போயிருக்கல ஆசீர்வாதம் அது வாண்ட வந்து சேர்ந்துரும். ஹல்லேலூயா! சந்தோஷமும் மகிழ்ச்சியும் யாரு இருப்பா? நம்ம தான். சஞ்சலம் சொல்லுங்க, தவிப்பு, ஒரே சஞ்சலமா இருக்குங்க. சொல்லுவீங்களா? இனி எப்படி ரொம்ப தவிச்சு போயிருக்கேங்க, இந்த காரியம் முடியாம ரொம்ப தவிச்சு போயிருக்கேன் சொல்லுவீங்களா? நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். ஏன்னா உலகத்துல எவனோ செஞ்சு எனக்கு காரியம் நடக்காது. கர்த்தரால் என் காரியம் வாய்ச்சிருக்கிறது. எங்க சிலுவையில் இருந்து அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன மாதிரி அடிச்சாம்பார் அவரை சிலுவையில். அவ்வளவுதான். ஹல்லேலூயா! அப்படியே திருப்பிக்கோங்க. ஏசாயா 54:14. அப்படியா? ஓ போதும். எப்படி இருப்பீங்களா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே எப்படி இருப்பீங்க? நீங்க ஏன் தெரியுமா இது உங்களுக்கு வாழ்க்கையில ஏன் வரலன்னா, இன்னைக்கு நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னா, நான் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பேன். நீதி என்றால் இயேசுவின் நீதி, அவருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாத்திலும் ஸ்திரப்பட்டிருப்பேன். பயப்படவே மாட்டேன்.
எந்த திகிலுக்கும் தூரமாவே. தூரத்தில் என்ன வரும்? புயல் வருகிறது, கரையை கடக்கிறதுன்னு சொல்லும்போது என்ன செய்ய மாட்டேன்? பாலெல்லாம் வாங்கி வைக்க மாட்டேன். எப்படி? அப்படியா? அண்ணன் ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் பஞ்சம் வருது, திகில் அடைய மாட்டேன். வரட்டும், எனக்கு அது நேரிடாது, என்னை அது அணுகாது, அது என் கூடாரத்தை தொட முடியாது, அது என்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க பாருங்க, அணுகுன்னு சொல்லுங்க, அணுகாதுன்னு சொல்லுங்க. அணுகுண்டு இல்லைங்க, அணுகாது. பாருங்க, அப்படியே திருப்புங்க. அதோட பார்த்து முடிச்சலாம். ஏசாயா 65 நான் படிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 65:19 இருந்து, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். யார் சொல்லியிருக்கா? யார் சொல்லியிருக்கா? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. யார் மேல மகிழ்ச்சியா இருப்பார்? அப்போ நம்ம நல்லா இருக்கிறது ஆண்டவர் மகிழ்ச்சி போல இருக்கு இல்லையா? அப்போ அழுதுதான் வாங்கணுமா? காரில் போலாமா? ஏங்க, அவ்வளோ பெரிய கேலக்சியை உருவாக்கி இருக்கிறாரு, நட்சத்திரத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, அதெல்லாம் அப்படி அழகாக ஆசீர்வதித்து இருக்கிறாரு. உங்களுக்கு 2 வீடு போதுமா? எத்தனை வீடு வேணும் உங்களுக்கு? திடீர்னு சென்னை போயிட்டீங்க, அங்கே ஒரு வீடு வேணுமா? அங்கே ஒரு 2 மாடி வீடு வச்சுருக்கணும். ஒன்றை வாடகை விட்டுறணும். மேலே மாடியில் ஐயா வருவார். எப்படி? அவங்களே சொல்லுவாங்க, ஐயா வருவார். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அம்மா வருவாங்க. அம்மா. எல்லா சிட்டியிலும் என்ன செய்தார்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியே ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தம். எருசலேம் நீ இப்படி இருந்தால் தான் தேவன் என்ன செய்வார்? களி கூறுவார். நான் சொல்கிறேன், கவனிங்க. யாரோ ஒருத்தன் ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை தேவனுக்கு பிரியம். நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. யாதோ ஒருத்தன் தேவனை தெரியாத ஒரு புற ஜாதியா அவன் நல்லா இருக்கும்படி தேவன் அவனை கனம் பண்றாரு. சும்மா ஆசீர்வாதம் இல்ல, அவரை நம்புகிற பிள்ளைங்க, அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைங்க, நீங்களும் நானும் எப்படி எல்லாம் இருப்பீங்கன்னு அவர் அவ்வளவு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் விசுவாசிக்கும் போது, அந்த நீதியில் ஸ்திரப்படும் போது, நம்ம நிச்சயமா என்ன பண்ணிருப்போம்? கர்த்தரை மகிழ்விப்போம். ஹல்லேலூயா. என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையும் சத்தமும் கூக்குரல் சத்தமும் அதில் நீ கேட்பதில்லை. எப்படி? இங்க சபைக்கு வரும்போது என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீர் வரணும். இன்னைக்கு காலையில் தான் நான் நேற்றுக்கு ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு பிரேயர் கால் வந்தது. வந்த உடனே நான் ஆவியில் அந்த யுத்தத்தை உணர்றேன். நைட்டு 12 மணி இருக்கும், 12:30 மணி வரைக்கும். ஆமாம், 12:01 மணி வரைக்கும் அந்த யுத்தத்தை நான் பார்க்குறேன், விசிபிளாக பார்க்குறேன். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உனக்கு நேரம் இல்லையாடா? என்னது? உனக்கு வேலை இல்லையா? சொல்லுங்க. என்னது? வேலை இல்லையா? போன்னு சொல்லுடா. எப்படி? போன்னு சொல்லுடான்னு என்கிட்ட சொல்கிறேன். நான் போனேன். அப்போ நான் அதை அப்படி பார்க்குறேன். அது ஒரு புள்ளி மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படி இருந்தது, அப்படி அது போய் எப்படி தேடி பார்த்தாலும் காணல. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என் வேலையை பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா, அழுதுட்டு இருக்கிறது இல்லை, அழுக வரும். எப்படி வரும்? இவ்வளவு பெரிய தேவன் என்ன போய் மன்னிச்சு இறங்கி என்ன ஆசீர்வச்சு, நான் தப்பே பண்ணாலும் என்ன ஆசீர்வதிப்பேன்றாரு. உன் ஆக்கினைகள் அகற்றி தீங்கை காணாதிருப்பான்றாரு. இவ்வளவு பெரிய தேவன் எனக்கு இப்படி வாக்கு கொடுத்தாரு. அதை நினைக்கும் போது ஆனந்த கண்ணீர் வரும். அல்லாம போய் நல்லா இருக்க. ஆமாங்க, முக்காவாசி கிறிஸ்தவர்கள் இப்படிதான். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கள்ளன் கொள்ளக்காரன் எல்லாம் நல்லா இருப்பான். ஏன் தெரியுமா அவன் நல்லா இருக்கிறான்? அவட அறிவு கட்ட பயல. எப்படி? அறிவு கட்டவனே அவனே நல்லா இருக்கான். உன்னை எப்படி உன்னை ஆசீர்வதிக்க நான் விரும்பி இருக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் கேட்காம அவன் கார் வாங்கினானா, அவன் சைக்கிள் வாங்கினானா, அவன் சைக்கிளுக்கு புதிய செயின் மாத்தினானா, சைக்கிளில் பெல் வச்சிருக்கானா? ஹலோ, இப்படிதான் இருந்தது. அவன் சைக்கிளில் பெல் வச்சிருக்கான், ஓஹோ நானும் வைப்பேன். அவன் 2 பெல் வச்சிருக்கான், நான் 3வது ஒரு பெல் நடுவில் வைப்பேன். பாத்திருக்கீங்களா நீங்க? டிங் டிங் இப்படி ஒரு அடிக்கிறது இருக்கு, பாத்திருக்கீங்களா? அடுத்து டிங் டிங் நடுவில் ஒன்று இப்படி, பாத்திருக்கீங்களா? ஐயா தெரியுமா இருக்கலாம். நடுவில் ஒரு பெல், அதை அடிக்க வேண்டாம், ரிங்கு இப்படி ஆகினா வரும். பாத்திருக்கீங்களா? தெரியுமா இருக்கும். எப்படி ஆகுறது? இப்படி எல்லாம் தான் கெட்டு போய் குட்டி சவரான நேரம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்தியாவே விலைக்கு வாங்குற அளவுக்கு நம்ம பந்தேகக்காரன் எல்லாம் மாறி இருக்கணும். இப்போ என்ன ஆகிருக்காங்க இவங்க? ஸ்ரீலங்கா தாண்டி யாதோ ஒரு குண்டுக்குள்ள போய் கிடக்கணும், அழிஞ்சு போன தீவுக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமா இருந்தா தாங்க தேவனுக்கு மகிழ்ச்சி. நம்ம தாங்க இந்த பூமியை சுதந்திரிக்கணும். நீங்களும் நானும் சுதந்திரிச்சாதான் தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். ஏன் பிள்ளடா சொல்லுங்க, அப்பண்டா அப்பண்டா. ஹல்லேலூயா. கூக்குரல் சத்தம் கேட்காது. என்ன சபையில கேட்கக்கூடாது? என்னத்துக்கு கூணும்னா பக்கத்தில் அட்டாக்கில் வந்து நிற்பணும். எப்படி? 2 வாட்டி ஆஞ்சியோகிராம் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? சத்தம் இல்லாமல் இருக்க வேணும், பெரிய ஸ்பீக்கர்லாம் இருக்கிற இடத்துல போகக்கூடாது, பொட்டி செத்துருவிய அப்படின்னு சொல்ற ஒருத்தன் வந்து நிற்பான் பக்கத்தில். அவனுக்கு என்ன செய்யும்? அடப்பு கலந்து தெரிச்சணும். என்னது? ஒரு ஸ்டண்ட் போடுவாங்க. இந்த அட்டாக்கான அந்த ஸ்டண்ட் ஒன்று போடுவாங்க பாருங்க. ஸ்டண்ட் இவ்வளோதான் சின்ன புழுக்க மாதிரி ஒரு ஸ்டண்ட் இருக்கும், 2 லட்சம் 3 லட்சம். அதெல்லாம் கலந்து தெரிக்கணும். தெரிச்சிட்டு எது ஸ்டண்டாக மாறணும்? அவருடைய உடன்படிக்கை அங்கே போய் இருக்கணும். பாரு
என்னடா நீ அட்டாக் வருவே 3 தடவை வந்தா போச்சு. எப்படி இது நம்பிக்கையை நான் வச்சிருந்தேங்க. 3 வாட்டி ஒருத்தனுக்கு அட்டாக் வந்தா செத்துருவேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்ன எனக்கு அப்பா 8 தடவை அட்டாக் வந்தேன்னு. ஆட கருமமே, 8 தடவை அட்டாக் வந்து சாகலையா? ஆமாப்ப. அப்ப இவங்க எல்லாம் என்ன நம்மளை மாத்தி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் போனோம், இப்பவே வெட்ட வேண்டும். எத்தனை? 40 லட்சம். அப்படியா? 4 லட்சத்துல முடியாதா? அப்போ 30 லட்சம் தரட்டா? இதுக்கெல்லாம் நீ வக்கனவா செய்வேன். ஆனா விசுவாசிக்கிறியா? அவரை மகிழ்ச்சியாக்குவியா? சுதந்திரிப்பியா? நெருக்கத்தில் சோதனை வரும்போது தேவன் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அப்படி கேட்கணும். ஹல்லேலூயா. சர்வ சேனையின் தகப்பனே அப்பா எனக்குள்ள வாசம் பண்றாரு. நான் சும்மாலாம் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன். உங்க தெருவுக்கு நீங்க தான் லைட் போடணும். எப்படி? ஓ மணி 10 மணி 9 ஆச்சு, ஃப்ரண்ட் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. இந்த புத்தி எப்படி வந்துச்சு? மின் கட்டணம் உயர்கிறது. எப்போ பெட்ரோல் விலை உயர்கிறது 3 ரூபாய். 10 பைசா உயர்ந்தாலே இவங்க திணறுவான். உலகம் தான் ஓட்டும். 10 பைசா ஏறினபடினாலே வெஜிடபிள் 55 ரூபாய் ஆயினது. அது ஆயிட்டு தாண்டா இருக்கும், பெருகிட்டு தான் இருக்கும். அது விலை ஏறுதுன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சுன்னு அர்த்தம். பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா ஆசீர்வாதம். ஜூலு 60,000. எப்படி? 60,000 சொல்லுங்க. இவ்வளோ 60,000 தானே ஆச்சு. இன்னும் 10 லட்சம் வரலையா? ஒரு பவுன் 10 லட்சம் வரும்போது சொல்லுங்க, ஒரு பவுன் 10 லட்ச ரூபாய்க்கு வரும்போது நான் ஒரு ரூமையே அதுக்காக ஒதுக்குவேன். எதுக்கு? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கோ. அல்ல வார்த்தை கேட்டா தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழுகையும் கூக்குரல் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்களேன், இங்க பாருங்களேன். வானத்தை விரித்த தேவன் ஆகாய மண்டலத்தை விரிச்சு ஆகாய மண்டலத்தை கடந்து போறதுக்கு டிராவல் டைமு 1 வருஷம் ஆகுமா? எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல? 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. நீ வண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பெட்ரோல் ஆண்டவரே கொஞ்சம் தான் இருக்கு போட்டேன்னா எப்படி இருக்கும்? டிராவலர் ரெடி பண்ணி எல்லாம் விட்டா போயிட்டு வாடா ஆகாய மண்டலத்தில் போயிட்டு வாடா. நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? ஆண்டவரே பெட்ரோல் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. புரியுதா? உன்னை உண்டாக்கின தேவன் உன்னை அழைத்த நோக்கத்தை முழுமையா நிறைவேற்றி முடிப்பார். நீ அவரில் நிலைத்திரு, நிலைத்தே இரு, பலமாய் கனி கொடு. பாரத வசனத்தை போடுங்க. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் சொல்லுங்க, பூரணமான கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று எப்படி எப்படி யாரெல்லாம் இல்லையா? அற்ப வயசுல ஒரு பையன் சாக மாட்டானா? பூரணமாகாத கிழவன் அப்படின்னா கிழவன் பூரணமாகனவன் கிடையாதுன்னு அர்த்தம். எப்படி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கிழவா கிழவி ஒரு மாதிரி, கிழவனுக்கு சாவ வரல. அப்படி ஒரு லிஸ்டே இல்லைன்றார். எப்படி? நம்ம குடும்பத்தில் சொல்லுங்க, லிஸ்டே கிடையாது. வயலட் 2000 சிலரில் தான் சாகணும். எப்படி? அவங்க கருங்கல்ல ஒரு ஆள் இருக்காங்களாம். யாரு? வயலட். ஓ நைஸ் நேம். என்ன வயசு? அது 2710. இன்றும் உயிரோடு இருக்கிறார்கள். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? வயலட் சிங்கம் போல இருக்கிறேன். எப்படி சொல்லணும்? சிங்கம் போல தைரியமா இருக்கிறேன். அலரும். 2000 சில்லற வயசுனா அந்த ஏறு உலகமே அதிரும். ஹல்லேலூயா. எனக்கு இந்த வயசானவங்களை பார்த்தா பயங்கரமா பிடிக்கும். பாருங்க, வயசானவங்கன்னு சொல்லப்படாதே. கிழவன் பாருங்க, பூரணமாகாத கிழவன் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் எப்படி? 100 வயது செஞ்சு மரிச்சு போனாலும் அவனை யாருன்னு சொல்லுவாராம்? நம்ம சபையில இன்னைக்கு அப்படி ஐயா நான் கூப்பிடல, நண்பன் தான் வெளியே. ஃபாரின்ல ஒரு கல்ச்சர் இருக்குங்க, யாரையுமே பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. வயசானாலும் சின்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நாகப்பன் நல்லா இருக்கியா தம்பின்னு தான் கேட்கணும். நீ எப்படி தம்பின்னு தான் கேட்கணும். நாகப்பன் தம்பி, வர்கீஸ் தம்பின்னு தான் கேட்கணும். நம்மள கூட அவங்க வாலிபர்களுங்க, அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவ்வளோ வேலை செய்யறாங்க. ஹல்லேலூயா. இப்போ வாலிபர்கள் தானே. இந்த வயது யாரு இருக்கா? 100 வயது சென்று மரிச்சு போனாலும் வாலிபன். அங்கே ஒரு வாலிபன் இறந்தான். வயசு என்ன? 475. கிட்டதிக்கு எல்லாம் திணறுவான். எப்படி? ஐத்தியகார என்ன சொல்லி ஊழம் பாரு கொண்டு வந்தாங்க போல. 475 வயசா? ஹல்லேலூயா. அந்த மரணத்துக்கு நிறைய ஆளு கூட செய்யும். பார்த்துருக்கீங்களா நீங்க? இது ஆவியாட்டு வராது. இல்ல அங்க ஒருத்தர் தூக்குல தூங்குனானா? அப்படியா? சரி, எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வருவேன். புற கடைசியில் நீ வரவே இல்லை. என்ன மாப்பிள்ள நீ வரவே இல்லை, வீட்டில் சம்மந்தப்படுவேன். உடனே எனக்கு பிஸி பாலியா சென்னைக்கு, அது 3 நாள் தாண்டி 5 கண்ணு அது கண்டிப்பாக வரணும். நான் வரலாம். ஹலோ வரேன் மாப்பிள்ள, வரேன். அதெல்லாம் அந்த இடி விழுந்ததெல்லாம் என் இருதயத்திலிருந்து கழுவி போனதுக்கு பிறகு 4 மாசம் தாண்டி 100 வயது சென்று ஒருத்தன் செத்து போனா கூட வாலிபன் தான் சொல்லணுமா? ஹல்லேலூயா. புரியுதா? என்ன புரியுதா இல்லையா? 100 வயதுள்ளவனாகிய பாவியோ யாரு? இதெல்லாம் கீழ்ப்படியாத பையன் பாவி. இல்ல யார் பாவி? வாலிபன் சொன்னா நம்பணும். நம்பலன்னா நம்ம யாரு? பாவி. பாவி என்ன செய்வான்? சபிக்கப்பட்டு 10 வயசுல செத்தாரு. நான் அங்க ஒரு 10 வயசான ஒரு வயசான ஆளு செத்தாரு. இப்படி எப்படி 10 வயசான ஒரு வயசான ஒரு செத்தாரு. நம்ம எப்படி சொல்லணும்? நம்ம சபையில் எப்படி சொல்லணும்?
மடியா இருக்கு இவன் என்ன சொல்லுகின்ற மாதிரி கண்ணத்தை 10,000 வயசாச்சு போறேன்னு சொல்லியாரு. போறாரா? என்ன போறாரு சொல்லிட்டு போகணும். எப்படி சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் வந்துட்டு ஒரு திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு 5:30 போல பாஸ்டர் எப்போ டைமு? எப்படி பாஸ்டர் எப்போ டைமு? இந்த சுனிதா சிஸ்டர் உங்க டைமு பாஸ்டர். கடை எப்போ ஓப்பன் பண்ணுவோம் பாஸ்டர்? எப்போ ஓப்பனிங்? உங்க டைம் சொல்லுங்க. மத்தியானம் பரவாயில்லை, அதே மாதிரி தான் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? பாஸ்டர் டைமுக்கு என்ன செய்யறேன்? பொட்டுன்னு போலான் இருக்கேன். எல்லா கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வயசு 10,000 ரூபாய் சரி 10,000 ஆயிடுச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மரணம் தேவன் பார்வையில் பிரியமா இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த மரணத்தை பத்தி பயம் வராது, சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். ஓ, அந்த வெறித்தனம் வரும். அவரை மாதிரி வாழணும்டா. ஹல்லேலூயா. அடுத்து போடுங்க. வீடுகளை எப்படி கட்டி? கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை 10x10 10x12 சைஸ்ல அப்படியே சொல்லியிருக்கு. எல்லாம் வீடுகளை வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை ப்ளூரல் எல்லாம் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். யாரு? இனி வீட்டுல திராட்சை தோட்டம் எப்படி இருக்கணும்? ஹலோ, ஒரு 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் இருக்கணும். திராட்சை தோட்டம் பயங்கரமான மேட்டருங்க. திராட்சை தோட்டம் எல்லாமே இருக்கக்கூடாது. எல்லாரும் விசுவாசிங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள ஆளுக்கு ஒரு திராட்சை தோட்டம் மாதிரி இருக்கணும். 10 அதுக்கடையில் ஒன்று நாங்கள் சொன்னதெல்லாம் ஒன்று நட்டு இருக்கு. அடுத்து போடு. அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இல்லை. இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் நீ போட மாட்டேன். ஹலோ, நான் செத்தாலெங்கிலும் பிள்ளைகளுக்கு ஒன்னே போடுவேன். இன்சூரன்ஸ் போட்டால் மணி பேக் பாலிசி போடு. அந்த மாசமே தின்னணும். எப்படி? இந்த மாசம் கட்டணும், அடுத்த மாசம் அதில் இன்ட்ரெஸ்ட்டை சாப்பிடணும். நல்ல கொளுத்த கண்டுபிடி என்ன செய்யணும்? வாழணும். நீ வீட என்ன பிள்ளை நான் தான் பிச்சை எடுத்த மாதிரி இருக்கு. என்ன பிள்ளைக்கு ஒரு நல்ல வீடு பேச்சு கேடல. அவர்கள் வேற ஒருத்தன் கட்டுறது, குடியிருக்கிறது, அவர்கள் நாட்டுகிறது, வேற ஒரு புசிக்கிறது. உன் பிள்ளை புசிக்கிறது கூட ஏய் கர்த்தர் தான் உன்னை ஆசீர்வாதம் சொல்லணுமே தவிர உன் இடத்துல சில ஆசீர்வாதம் உன் பிள்ளைக்கு உண்டு. ஆனா உன் பிள்ளை பார்ப்பாத கர்த்தர் இப்படி அவன் ஆசீர்வதிச்சிருக்காரு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர அப்பதான் அவனுக்கே ஆசை வரும். ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்வார். ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி தீங்க காண்பீங்களா? தீமையை காண்பீங்களா? கர்த்தர் உங்க மேல என்ன வருகிறாரு? நீடித்த நாட்களா நீங்க வீடுகளை சுதந்திரிச்சு எல்லா நன்மைகளை அனுபவிச்சு சுகத்தோட வாலிபத்தை. எத்தனை வயசுல வாலிபன்னு சொல்லுவாங்க? 2000 வயசான 100 வயசு மினிமம் போட்டிருக்கு. 100 வயசு ஆகி செத்தா கூட எப்படி போட்டிருக்கு? 100 வயசு ஆகி செத்தா கூட வாலிபன் செத்தாம்பா. ஒரு வாலிபன் செத்து போயிட்டான்பா. வயசு 2000 சில்லற வயசு செத்து போயிட்டார். அற்ப வயசுல போயிட்டார். எப்படி சொல்லணும்? நம்ம சர்ச்சில் 2137 வயசாச்சு, அற்ப வயசுல போயிட்டார். ஆதார் கார்டு இந்த கவர்மெண்ட்கார ஒரு போட்டிருப்பாங்க இல்லையா, ஒரு இந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்ற முடியும். கம்ப்யூட்டர்லாம் வெடிக்கணும். அல்லேலூயா. பாஸ்போர்ட் எல்லாம் உனக்கு பாஸ்போர்ட் தந்தே பேப்பர் தீரணும். அல்லேலூயா. டிஜிட்டல் பாஸ்போர்ட் போங்கடா நீங்களும். அமுக்குனா போகணும். எப்படி? முழு நாடுகளும் உங்களுக்கு என்ன செய்வாங்க? நீங்க சுத்தலாம்னு சொல்லுவாங்க. எப்படி? எங்க வேண்டுமானாலும் சுத்தலாம். ஆப்பிரிக்கா உங்களை வரவேற்கிறது. அல்லேலூயா. Because you are blessed. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க கால் மிதிக்கிற தேசம் கர்த்தருடையதாய் மாறும். நீ கால் மிதிக்கும் போது அங்க செத்த ஜனங்கள் எல்லாம் பிழைப்பாங்க. ஹல்லேலூயா. வியாதிகள் குணமாகும். உன் மேல தேவனது ஆவியை ஊற்றி உன்னை அவ்வளவு வாழ வைக்கிறாருடா. உன் மூலமாய் ஆசீர்வாதம் இந்த தேசத்தை கடந்து பெருகிக் கொண்டே இருக்கும். கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார். ஹல்லேலூயா. எப்படி எத்தனை வருஷம் போகும்? சாவை பத்தி நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நினைக்காம இருந்து பாரு. வண்டி எல்லாம் எப்படி ஓட்டுவ? ஏண்டா அடி வச்சு பைக் வாங்கி 21 வயசுல பொட்டுன்னு போற ஆள் இல்ல. அப்படியே போயிட்டே இருக்கும்பா. அதுக்கு முன்ன என்ன ஆகும்? காணவில்லை, வருந்துகிறோம், கண்ணீர் அஞ்சலி, துயர சம்பவம் அப்படிலாம் இருக்காது. நீ என்ன செய்வ? அப்படியே யார் இருப்ப? முடியெல்லாம் நல்லா நரைச்சிருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இருக்கும். ஆனா நீ என்ன செய்வ? வண்டி எப்படி விடுவ? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க. நாகப்பண்ணையா இருக்கிறாரு. நாகப்பண்ணையா ஒரு பைக்கில் அப்படி ஜம்முன்னு போய் போனால் எப்படி இருக்கும்? குசும்பு கொண்டே விடுவேன். வருமா இல்லையா? அப்போ அங்கே ஊரில் உள்ள அந்த 19 வருஷம் விடலை பசங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பொறாம வரும். அடுத்த செகண்ட் விசாரிப்பானுங்க பயிலுவேன். இந்த ஆள் எங்கே போறாரு? இந்த ஆள் இப்படி இருக்க காரணம் என்ன? அது இந்த ஃபெய்த் ஃபேமிலின்னு ஒரு சச்சான், ஒரு கிறுக்கு சைஸில் இருப்பாங்க. அவனே ஒரு சைஸ் தான். அங்கே போறாராண்டா. இல்லை, நாகப்பண்ணையாவை ஒரு ஆள் ஊர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார். நான் உங்கள் ஊர்லேருந்து ஒரு குடும்பம் வராங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா அவர் சொன்னார், அப்படியா? எப்படி? அப்படியா? நான் சொல்கிறேன், அவன் வாராடே அப்படியே அவன் காது கிளிய. எப்படி? திட்ட மாட்டேன் நான். இங்கேருந்து வரும் எடுத்து ஊற்றுனா தின்ன முடியாத அளவுக்கு
அவ்வளோ கொடுத்த இங்கேருந்து அல்லலோயா. தப்பணுன்னா நீங்க தான் வரணும்னு அவருக்கு மண்டைக்குள்ள யாருச்சு. எப்படி தப்பணுன்னா நீங்க தான் வரணும். இனி நாப்பனையாக அந்த ஊர்ல என்ன மரியாதை இருக்கும்? ஹalleluya. ஏய் பைபிள் சொல்லுது, நான் சொல்றேன், இட் இஸ் நாட் ஜோக். உன் கற்பனைக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பேன்றாரு. ஹalleluya. பெண்கள் எத்தனை பேர் கார் ஓட்ட தெரியும்? ரொம்ப டல்லா இருக்கு, கீழே போடுங்க. கார் ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் கை தூக்குங்க. லாரியில் போய் படிக்கணும். எப்படி? லாரியில் போய் டிரைவிங் படிக்கணும். எடுத்தவொடனே அங்கே தான் போகணும். என்ன இவங்க தான் ஓட்டுவாங்களா? எங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அப்படி சொல்லணும். எல்லாம் கார் ஓட்ட படிக்கணும். ஹalleluya. புருஷனை ஏற்றிட்டு வரலாமா? வரவே கூடாது. யாரை ஏற்றிட்டு வரணும்? மக்களை ஏற்றிட்டு வரணும். புருஷரை இன்னொரு ரூட்டில் போயிட்டு எடுத்துட்டு வாங்க சபைக்கு. இந்த தேன் வடிகிற இந்த தேன் கூட்ட சுவைக்கும்படி ஜனங்களை கொண்டு வா. அதற்காக வைராக்கியமா படி. கச்சலும் கூட இருப்பார். அது என் மனைவிக்கு பிரேக் எத்தாது, கட்டை போட்டுக்கோ. ஹalleluya. இல்லைன்னா கட்டை எதுக்கு மண்டல் அடிங்க. எப்படி? உனக்கு வண்டி ஓடாது, நீ பயமா இருக்கு அப்படின்னா இவன் பயந்தாங்கொல்லின்னு அர்த்தம். அவனுக்கு அன்னையில என்ன செய்யணும்? பூஜை போட்டு ஜெபிக்கணும். எப்படி பூஜை போட்டு? ஹalleluya. மரணத்தை யோசிக்க கூடாது. மரணத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம ஜீவன் உள்ள பிள்ளைகள். நீங்களும் நானும் தீங்கை காணாதிருப்போம். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் 2024 டிசம்பர் மாதம் இன்னையிலேருந்தே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் துவங்கியாச்சு. 2025 பற்றி நீ பயப்படவே வேண்டாம். 2025 நம்ம கையிலடா. ஹalleluya. உன் தெரு உன் கையில, உன் குடும்பம் உன் கையில, உன் வம்சம் உன் கையில, உன் ஆபீஸ் உன் கையில, உன்னுடைய வருமானம் உன் கையில, எல்லாமே உன் கையில. இந்த அரசாங்கம் உன் கையில. ஹalleluya. ராத்துசேலா. நீ எங்கேயும் தலை குனிந்து நிற்க மாட்டாய். நீ போறதுக்கு முன்னாடியே மகிமை அங்க வெளிப்படும். உனக்கு ஆக வேண்டிய கையெழுத்து அங்க ஆயிருக்கும். உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும். உனக்கு திறக்க வேண்டிய வாசல் திறந்திருக்கும். ஹalleluya. 2025 தொடங்கியாச்சு. யாருக்கு? ஃபெய்த் ஃபேமிலிக்கு 2025 தொடங்கிருச்சு. மகிமை ஆண்டா பார்ப்பீங்க. கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என் மேல மகிழ்ச்சியா இருப்பார். அவ்வளோ பெரிய தேவன் குச்சி முட்டாயும் குருவிரட்டையும் தருவாரா? தகரம் இது வேறு வேலைக்கு இல்லைப்பா, அவ்வளோதான். தகரத்தை தூக்கி போடுங்க. பஞ்சு மிட்டாய் சொல்லுங்க, பத்திரிக்கையில் தகரத்தை தூக்கி. அது மாதிரி இல்லை, சிலருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. தங்கம் தங்கம் தான். தங்கம் தங்கம் தான். மாற்றவே முடியாது, உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை எங்கே தூக்கிப்பட்டாலும் தங்கமாக தான் இருப்பீங்க. கர்த்தர் உங்க எழும்புங்க யாரும்.